அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்துடைய பிரதான நோக்கங்களில் ஒரு நோக்கம் பொய் வீண் பேச்சுகளை விடுவது. நாம் இன்றைய காலத்தில் ரமலானிற்கு முன்னால் பல மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் குழாயை திறந்தால் எவ்வாறு தண்ணி வருமோ அதே போன்று அவர்களுடைய வாயை திறந்தாலே பொய் என்னும் ஒரு வார்த்தைகள் வருவதை நம்மால் காண முடிந்தது. இந்த ரமலான் என்பது நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த பொய் வீணானவற்றை விட்டு இரையச்சமுடையவர்களாக நாம் ஆகுவதை தான். ஆக அன்புமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் போது கூட பொய்யையும் அதே போன்று பொய்யை சார்ந்த விஷயங்களையும் யார் விடவில்லையோ நோன்பு வைத்துவிட்டு அவர்கள் பசியோடு இருந்தும் தாகித்து இருந்தும் எந்த பயனும் இல்லை என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த இரையச்சம் ஒரு மனிதனை அடைய வேண்டும் என்றால், ஒரு மனிதன் இரையச்சத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த பொய் தவறானவற்றையை விட்டு வாழும்போது தான் நாம் இரையச்சமுடையவர்களாக ஆக முடியும் என்பதுதான் அல்லாஹுடைய பிரதான கருத்தாக இருக்கின்றது. ஆக அன்புமிக்கவர்களே, அதே போன்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, கசப்பாக இருப்பினும் உண்மையையே பேசு என்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையை நாம் அடைந்தாலும் உண்மையையே பேசி உயர்ந்த மக்களாக ஆக வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.